ஹalleluya praise the Lord. கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். இந்த இரவில் பிரேயர் ஜாலைக்குள் கடந்து வாருங்கள். புலம்பல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுகிறது, எழுந்து ராத்திரியிலே முதற் சாமத்தில் கூப்பிடு, ஆண்டவர் சமூகத்தில் உன் இதயத்தை தண்ணீரை போல ஊற்றிவிடு. இந்த இரவில் வேதனையோட பாரத்தோட ஆமேன் ஸ்தோத்திரம் ஆமேன் பிரச்சனைக்கு நடுவில் இருக்கிற குடும்பங்களை பார்த்து வாழ்க்கைகளை பார்த்து ஆவியானவர் சொல்லுகிறது, கலங்கி போக வேண்டாம், உங்கள் இதயம் கலங்கி போக வேண்டாம். இந்த இரவில் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, நீ எழுந்து ஆமேன் ஃபஸ்ட்டில் நீ உன் பிரச்சனையிலிருந்து உன்னை நெருக்கிறதான் அந்த போராட்டத்திலிருந்து எழும்பி ஆமேன் ஸ்தோத்திரம் கர்த்தருடைய சமூகத்தில் இதயத்தை ஒரு தண்ணீரை போல நீ ஊற்று. ஆமேன் கர்த்தரோடு நீ ஜெபிக்கும் போது கர்த்தரோடு இதயத்திற்குள் காணப்படுகிற வேதனை நீ ஆமேன் ஸ்தோத்திரம் கர்த்தருடைய சமூகத்தில் நீ ஊற்றும் போது கர்த்தரிடத்தில் இருந்த ஒரு பதில் உனக்கு வரும். இந்த உலகத்தில் யாருக்கிட்டே உன் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை நீ போய் சொன்னாலும் ஆமேன் ஒரு மினிட்டில் அல்ல ஒரு செகண்டில் மட்டும்தான் சமாதானம் கிடைக்குமானால் கர்த்தரிடத்தில் உன் இதயத்தில் காணப்படுகிற வேதனைகளை உன் பிரச்சனைகளை கர்த்தர் சமூகத்தில் நீ பகரும்போது கர்த்தருடைய சமூகத்தில் நீ ஊற்றும்போது கர்த்தரிடத்திலிருந்து பரலோகத்திலிருந்து ஒரு ஆமேன் ஒரு சமாதானம் ஒரு நிம்மதி ஆமேன் ஒரு உயர்வு ஒரு ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையில் இறங்கி வரும். அது என்றைக்கும் நிலநிற்கும். இந்த இரவில் பிரச்சனையோடு இருக்கிற அருமையான குடும்பமே அருமையான பிள்ளைகளை கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகளை இந்த இரவில் உங்கள் விஷயங்களும் பிரச்சனைகளும் மாற்றும்படி என் கர்த்தருடைய கரம் உங்களோடு உண்டு. உங்கள் இதயத்தை ஆண்டவர் சமூகத்தில் ஒரு தண்ணீரை போல ஊற்றுங்கள் என்று ஆவியானவர் சொல்லுகிறது. உங்கள் இதயத்தில் காணப்படுகிற எல்லா கசப்புகளும் வேதனைகளும் பிரச்சனைகளும் என் கர்த்தர் விடுவித்து தேசத்தில் குடும்பத்தில் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு அவர் போதுமானவர் என்று ஆவியானவர் சொல்லுகிறது. அப்பா அருமையான குடும்பங்களை ஆசீர்வதி. இந்த வசனம் கேட்ட அருமையான குடும்பங்களை ஆசீர்வதி. இந்த வசன பிரகாரம் அவங்களை ஆசீர்வதி பலப்படுத்த எல்லா பிரச்சனைகள் போராட்டங்களும் விடுவித்து கர்த்தருடன் நாமத்தினால் நிம்மதி சமாதானம் கொடுத்து வழி நடத்தும்படி ஜெபிக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதி பலப்படுத்தி இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஆமென்.